Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் கடவுள் நம்மை இந்த நேரத்தில் அழைத்திருப்பது, முதல் வாசகத்தில் நாம் கேட்பது போல நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்த, அதே போல இன்று கடவுள் நம்மை இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல, இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல அது தருகின்ற வல்லமை, ஆற்றல், அதில் இருக்கக்கூடிய சக்தி, பலன், இவற்றையெல்லாம் பற்றி இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த வழிபாடு நமக்கு காட்டுகின்ற பாடங்களாக இருக்கின்ற இந்த இரண்டு காரியங்களும், ஒன்று, எவ்வாறு பவுலடிகளார் அன்று திருத்தூது பயணம் மேற்கொண்டு பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினாரோ அதுபோல இன்று நம்மையும் உறுதிப்படுத்துகின்றார். முதல் வாசகத்தின் வழியாக இயேசுவின் நாமம் எவ்வாறு வல்லமையுடையதாக இருக்கிறதோ, இயேசுவினுடைய நாமம் எவ்வாறு பலனுள்ளதாக இருக்கிறதோ, அதை நாம் திரும்பி திரும்பி சொல்லுகின்ற போது நாமும் ஆற்றலும் வலிமையும் பெறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து இத்திருப்பலியிலே பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நற்செயல்களால் எங்கள் மனங்களை என்றும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மேலானவற்றையே நாங்கள் என்றும் நாடி பாஸ்கா மறை நிகழ்வை என்றும் கருத்தில் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. அருள் வாக்குகள் 23 தொடங்கி 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிக்கியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல் வன்மை மிக்கவர், மறைநூல்களின் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்து கற்பித்து வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அகிலாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினார். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. 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 மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்த அவரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்த நீரே. ஏனெனில் கடவுளே, அனைத்து உலகின் வேந்த அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். கடவுளே, அனைத்து உலகின் வேந்த நீரே. மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளோடு அனைத்திற்கும்
மேலானவர். கடவுளே, அனைத்து உலகின் வேந்த நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்த நீரே. Alleluia, 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 Alleluia. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை சிந்திப்பதற்காக அழைப்பது 3 முக்கியமான ஆளுமைகளில் இருக்கின்ற குணாதிசயங்களை நம்முடைய குணாதிசயமாக மாற்றிக்கொள்வதற்காக. முதலாவதாக பவுலடிகளார், அவருடைய ஆளுமை என்ன? இரண்டாவதாக அவரோடு இணைந்து பணி செய்த அப்பல்லோ, அவருடைய ஆளுமை என்ன? மூன்றாவதாக இவர்களை அழைத்த இறைவன், இவர்கள் இருவருக்கும் அந்த பணியை கொடுத்த இறைவன் இயேசுவினுடைய ஆளுமை என்ன என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்பல்லோவும் பவுலும் திருத்தூது பணி செய்தவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இருவரிடமும் வேறுபட்ட இடங்களிலிருந்து இவர்கள் வந்திருந்தாலும் ஆளுமை என்ற கோணத்தில் பார்க்கின்ற போது கடவுள் ஒரே விதமான ஆளுமைகளில் இவர்கள் இருவரையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்கள் தங்கள் வாழ்விலே வெளிப்படுத்திய அந்த எண்ணங்கள்,
இவர்கள் செய்த பணிகள், இவர்களுடைய சிந்தனைகள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இருவரையும் கடவுள் பணி செய்ய அழைப்பதற்கு முன்பாகவே ஒரே விதமான சிந்தனை ஓட்டத்தில் இருக்கக்கூடியவரை கடவுள் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, அப்பல்லோவும் பவுலும் தங்களுடைய வாழ்க்கையில சொல்வன்மை மிகுந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் வாசிக்கின்றோம், அப்பல்லோ சொல்வன்மை மிகுந்தவராக, சொல் வளம் மிக்கவராக அப்பல்லோ இருக்கின்றார். பவுலடிகளாரும் பேச்சிலும் சொல்லிலும் வல்லவராய் திகழ்ந்தார் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். சொல் வளம் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்விலே அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அதிக தூரம் இல்லாமல் தூரத்தை குறைத்து கொண்டவர்களைத்தான் சொல் வளம் மிக்கவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஏதோ சிறப்பாக உச்சரிக்கக்கூடியவர்கள், சிறப்பான மொழி புலமை பெற்றவர்களை மட்டுமே நாம் சொல் வளம் என்று சொல்லுவது கிடையாது. மாறாக அவர்கள் எதை பேசுகின்றார்களோ அதோடு இணைந்து தங்களுடைய வாழ்வை நடத்தினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இயேசுவை பேசினார்கள், இயேசுவாகவே மாறினார்கள். இயேசுவை பேசினார்கள், இயேசுவினுடைய ஆளுமையை பெற்றார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் சொல் வளம் மிக்கவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்பிற்குரியவர்களே, இருவரும் மறை நூலிலே புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பல்லோவும் சரி, பவுலடிகளாரும் சரி, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அறிஞர்களாக, ஞானிகளாக, மிகவும் படித்த மேதைகளாக வாழ்ந்தவர்கள். ஏதோ படிப்பறிவற்ற மக்கள் அல்ல, படிப்பறிவில்லாத இருவரும் அல்ல. அவர்கள் மறைநூலிலே புலமை பெற்றிருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக இவர்கள் இருவருமே ஆண்டவரின் நெறியை அறிந்தவர்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். பவுலும் அப்பல்லோவும் ஆண்டவருடைய வழிமுறை என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை முழுமையாக அறிந்தவர்கள், ஆண்டவருடைய நெறியை அறிந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நான்காவதாக மிகவும் முக்கியமாக இவர்கள் இருவரும் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பலர் நற்செய்தி பணியை செய்கின்றார்கள். ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்வது என்பது என்னவென்று கேட்டால், எதையும் எதிர்பார்க்காமல் அனைத்தையும் கடவுளுக்காக செய்வதுதான் ஆர்வத்தோடு நற்செய்தி பணி செய்வதாகும். நான் இந்த நற்செய்தி பணியை செய்வதால் என்னை புகழுகிறார்கள், நான் இந்த நற்செய்தி பணியை செய்தால் என்னை போற்றுகிறார்கள், நான் உயர்ந்த மனிதராகிறேன், என்னை பிறர் மதிக்கிறார்கள் என்று பார்க்காமல், இது எனக்கு வாழ்வை தருகிறது, இது எனக்கு உணவை தருகிறது, இது எனக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது என்பதெல்லாம் விட்டுவிட்டு ஆர்வத்தோடு நற்செய்தியை பணியை செய்வதென்று சொன்னால், இவை எதுவும் இல்லாத போதும் கூட, இவை எதுவும் நமக்கு கிடைக்காத போதும் கூட, இந்த மாண்பும் மாட்சியும் இந்த வாழ்த்தும் வளமையும் கிடைக்காத போது கூட நற்செய்தி பணியை செய்தவர்கள் இவர்கள் இருவரும். அதைத்தான் பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும் என்று சொல்லி. பசியார எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும் என்று பவுலடிகளார் அழகாக சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, பவுலடிகளார் நிறைய முறை தன்னுடைய தூதுரு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது அவர் துன்பங்களை அனுபவித்தார், வேதனையை அனுபவித்தார். நினைத்திருக்கலாம், நான் இருந்த நிலையிலே இருந்திருந்தால், நான் உயர்ந்த நிலையிலே இருந்தேன், அந்த நிலையிலே இருந்திருந்தால் எனக்கேன் இவ்வளவு பிரச்சனைகள், எனக்கேன் இவ்வளவு கல்லடி, எனக்கேன் இவ்வளவு அடிகள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் பவுலடிகளார் தன்னுடைய பணியை செய்தார். இதைத்தான் நாம் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதையே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். பவுலாகிய நான் இறைவார்த்தையை நட்டேன், அப்பல்லோ அதற்கு நீர் பாய்ச்சினார், ஆனால் இவற்றை விளையச் செய்தவர் கிறிஸ்து என்று சொல்லுகின்ற போது பவுலடிகளாரும் அப்பல்லோவும் தாங்கள் செய்த நற்செய்தி பணியை, அதை முழுமையடைவது கிறிஸ்துதான் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதைத்தான் ஆர்வத்தோடு நற்செய்தி பணி செய்வதென்று நான் சொன்னேன். எதையும் எதிர்பார்க்காமல், ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருந்தாலும் கூட தொடர்ந்து நற்செய்தி பணியை செய்தவர்கள் இவர்கள்.
நான் நன்றாக மறையுரை வைத்தேன், நான் நன்றாக நற்செய்தி பணி செய்கிறேன், நான் நன்றாக கடவுளை பற்றி பேசுகிறேன், ஆனால் கடவுள் என்னுடைய வாழ்வை உயர்த்தவில்லை, கடவுள் என்னுடைய வாழ்விலே மேம்பாட்டான ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று நினைக்காமல், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே அதை விளையச் செய்தார் என்று சொல்லக்கூடிய கடவுளை நம்பி வாழ்ந்த இருவரை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஆர்வத்தோடு நற்செய்தி அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் தப்பறை கொள்கைக்கு எதிராக பிழையற நற்செய்தியை அறிவித்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்று வாழ்ந்த காலத்தில் இயேசுவை பற்றியும் இயேசுடைய சீடர்களை பற்றியும் இருந்த தப்பறை கொள்கையிலிருந்து விடுவித்து உயிர்த்த ஆண்டவரை அறிவித்தவர்கள் இவர்கள் இருவரும். பிழையில்லாமல் நற்செய்தியை அறிவித்தவர்களாக நாம் பார்க்கிறோம். துணிவோடு இருவரும் நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை நேரடியாக இயேசுவை பார்த்தார்களோ என்னவோ என்று தெரியவில்லை. ஆனால் இயேசுவை பற்றிய ஒரு ஞானமும் அறிவும், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு 3 தூதுரை பயணங்களை பவுலடிகளார் மேற்கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து அப்பல்லோவும் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் துணிவோடு இந்த நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சிறப்பாக பேசினார்கள். எதையும் மறைத்து பேசவில்லை. இதை சொன்னால் என்னை திட்டுவார்கள், இதை சொன்னால் என்னை அடிப்பார்கள், இதை சொன்னால் என்னை ஏளனமாக பேசுவார்கள், இதை சொன்னால் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் எதையுமே மறைக்கவில்லை. வெளிப்படையாக சிறப்பாக பேசினார்கள். கடவுள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ, அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதை சொன்னார்கள். எனக்கு பிடித்ததல்ல, எனக்கு தேவையானதல்ல, எனக்கு உரித்தானதல்ல, மாறாக கடவுளுக்கு உரித்தானது, கடவுளுக்கு தேவையானது, கடவுளது காரியம் என்று சொல்லி இவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே நற்செய்தி பணியை செய்தார்கள். இந்த 2 ஆளுமைகளும் சொல்வன்மையிலே திகழ்ந்தார்கள், மறைநூலிலே புலமை பெற்றிருந்தார்கள், ஆண்டவரின் நெறியை அறிந்திருந்தார்கள், ஆர்வத்தோடு நற்செய்தியை அறிவித்தார்கள், பிழையில்லாமல் நற்செய்தியை அறிவித்தார்கள், துணிவோடு நற்செய்தியை அறிவித்தார்கள், வெளிப்படையாக சிறப்பாக பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அருமையான பாடம், இயேசுனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நாம் வளம் பெறுகிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 9 10 வரை நாம் வாசிக்கிறோம். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று நாம் வாசிக்கின்றோம். அவ்வளவு உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது இறைவசனம். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால், பெயரை சொன்னால் பேய்கள் கூட அடிபடுகின்றன என்று சொல்லுகிறார்கள். அந்த பெயரை சொன்னாலே சுற்றி இருக்கக்கூடிய பேய்கள் எல்லாம் அடிபடுகின்றன என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்று நம் உள்ளத்திலும் நிறைய பேய்கள் இருக்கிறது, நம்முடைய சமூகத்தில் நிறைய பேய்கள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவற்றில் நிறைய பேய்கள் இருக்கிறது. பேய்கள் என்பது ஒரு ஆளுமை அல்ல, அது தீய ஆவியினுடைய செயல்பாடுகள். எங்கெல்லாம் தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் குறைகிறதோ, எங்கெல்லாம் நன்மைத்தனம் குறைகிறதோ அங்கு தீமை வளர்கிறது. தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் குறைகின்ற போது தீய ஆவியினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன. நமது உள்ளத்திலும் இருக்கலாம், நமக்குள்ளேயும் இருக்கலாம், நாம் வாழுகின்ற இடத்திலும் இருக்கலாம். ஆனால் அன்று அந்த 72 பேர் சொல்லுகிறார்கள், உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட அடிபடுகின்றன. இன்று ஒருவேளை நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேயை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இயேசு 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 என்று இயேசுவின் நாமத்தை சொல்லுகின்ற போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருள் அகழ்கின்றது, ஒளியால் நிரப்பப்படுகின்றோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே பேய்கள் வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய உற்றார் உறவினருடைய பேய்கள் வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை இயேசு 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 என்று சொல்லுகின்ற போது பேய்கள் எல்லாம் அடிபணிகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி 4:12 வாசிக்கின்றோம், இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கின்ற பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமது மீட்பிற்காக கொடுக்கப்படவில்லை என்று திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 6:11 நாம் வாசிக்கின்றோம், அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் இந்த பெயரை கொடுத்திருக்கின்றார். கடவுள் ஒருவரே
யாக்கோபு புத்தகம் 2:19 வாசிக்கின்றோம், கடவுள் ஒருவரே, அவருடைய பெயருக்கு பேய்கள் கூட அச்சத்தால் நடுங்குகின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவுடைய பெயரே வல்லமை மிகுந்தது. ஒருவேளை நம்முடைய ஜெபத்திலே நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியாமல் போகலாம், வலிமை மிக்க வார்த்தைகளாக கூட இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசு என்கின்ற அந்த வார்த்தையே வலிமை மிக்கது. அதற்கு முன்னும் பின்னும் எதை சேர்த்தாலும் இயேசு என்கின்ற வார்த்தையை விட வலிமையானது வேறொன்ற ஜெபமும் இல்லை என்பதற்குரியவர்களே. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 13வது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளின் பெயரை சொல்பவர் மீட்பு பெறுவார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக கடவுளுடைய பெயர் இயேசு என்கின்ற பெயரை சொல்லுகின்ற போது நாம் மீட்படைகிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார், என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் என் தந்தை கொடுப்பார் என்று அழகாக சொல்லுகிறார். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் கடவுள். ஏனென்றால் கடவுள் யாவே, அவருடைய பெயருக்கு பல ஆற்றல் உண்டு. படைத்தவர், நம்மை ஆட்சி செய்பவர், நம்மை ஒருங்கமைவு செய்பவர் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் யாவே என்கின்ற கடவுளுடைய வார்த்தைக்கு தருபவர், தன்னை தருபவர், இந்த படைப்பிற்கு தன்னை தருபவர் என்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல்கள் 23:1 ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறைவில்லையே என்று தாவீது அழகாக பாடுகிறார். அதில் 5வது இறைவசனம் அழகாக சுட்டி காட்டுகிறது, எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே நான் நிரம்பி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய வல்லமை, ஆற்றல் இவையெல்லாம் என்னை நிரம்பி வழிய செய்கிறது என்று தாவீது பாடுவதாக நாம் பார்க்கின்றோம். மலாக்கியருக்கு எழுதிய புத்தகத்திலே 10வது இறைவசனம், நான், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகின்றேனா இல்லையா என பாருங்கள். அவர் நமக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வானத்தை திறந்து கொடுக்கிறேன், பல கனிகளை திறந்து கொடுக்கிறேன். எவ்வளவு கொடுப்பேன் என்று சொன்னால் ததும்பி வழியுமாறு கொடுக்கிறேனா இல்லையா என்று பாருங்கள் என்று நம்மோடு அவர் போட்டி போட்டு பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழலிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு சொல்வது போல, என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் தந்தையிடம் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் தரக்கூடிய ஒரு வல்லமை, ஆற்றல் தந்தை கடவுளுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் பார்த்த பவுலடிகளாரின் அப்பல்லோவருடைய ஆளுமை, இயேசுவனுடைய ஆளுமை, தந்தை கடவுளுடைய ஆளுமை, இவையெல்லாம் இன்று நமக்கு ஒரு அருமையான பாடமாக அமைகிறது. இறைவன் அழைக்கின்ற, இறைவன் விரும்புகின்ற இந்த ஆளுமைகளில் இருக்கக்கூடிய நல்ல செயல்களை புரிந்து கொள்வோம். நாமும் இயேசுவாகவே மாறுவோம். வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்பதை புரிந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்
உம்மையே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினான். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவரது அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை
உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்று கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவத்தாயே, மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. மன்றாட வேண்டும் அம்மா. மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.